தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இயற்கை அரணாக விளங்கும் அலையாத்தி காடுகளை பாதுகாத்து அதன் பரப்பை விரிவுபடுத்த தமிழ்நாடு வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கடலோர மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் காக்கும் இந்த இயற்கை அரண் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். கடல் முகத்துவாரங்கள் மற்றும் சதுப்பு நில பகுதிகளில் இயற்கையாக வளரும் அலையாத்தி அல்லது மாங்கரோவ் காடுகள் சேற்றில் வேரூன்றி நிலத்திற்கு மேல் நீளும் சுவாசிக்கும் வேர்களால் தனித்துவம் பெறுகின்றன. புயல், கடல் அரிப்பு, ஆழி பேரலை போன்ற இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தை குறைத்து கடலோர மக்களுக்கு உயிர் கவசமாக விளங்கும் இந்த காடுகளை பாதுகாப்பதிலும் அதன் பரப்பளவை அதிகரிப்பதிலும் தமிழ்நாடு வனத்துறை தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தின் புன்னக்காயல், பழைய காயல், காயல்பட்டினம், முள்ளக்காடு உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் அலையாத்து காடுகள் பறந்து காணப்படுகின்றன. மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் இந்த காடுகள் மீன், இறால், நண்டு உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க மையமாகவும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வலசை பறவைகளின் வாழ்விடமாகவும் திகழ்கின்றன. கடலோர பகுதிகளின் இயற்கை அரணாக விளங்கும் அலையாத்தி காடுகளின் பரப்பை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான விதைகளை சேகரித்து முகத்துவார பகுதிகளில் சிறிய கால்வாய் அமைத்து புதிய செடிகளை வளர்க்கும்படியை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளை மட்டும் 130 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் சேதமடைந்த பகுதிகளும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. இயற்கையையும் கடலோர மக்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் இந்த பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட வன அலுவலர் இளையராஜா கூறுகையில், இதனால் இந்த அலையாத்தி காடுகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் மூலமாக சுமார் 130 ஹெக்டேருக்கும் அதிகமான அலையாத்தி காடுகளை நாம புதிதாக உருவாக்கியிருக்கோம் மற்றும் ஏற்கனவே இருந்த காடுகள் சேதமடைந்ததை மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறோம். இந்த அலையாத்தி காடுகள் பங்களிப்புக்கு பொதுமக்கள் அவங்களோட ஒத்துழைப்பு வேண்டும் என்பதால் பழைய காயல், முக்காணி இந்த 2 கிராமங்களிலும் பொதுமக்கள் வனத்துறை இணைந்த வில்லேஜ் மேங்க்ரோவ் கவுன்சில்ன்ற குழுக்களை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.